எஸ் இன்னைக்கு நாம தைக்க போகிறது ஒரு அழகான மினி ஹேண்ட்பேக். ஓகேவா? ரைட். எஸ் முதல்ல ஒரு பேப்பர் அல்லது கார்டு ஏதாவது எடுத்துக்கலாம். அதில் 10 அங்குலம் அகலம் 7.5 அங்குலம் உயர அளவில் ஒரு பேப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கலாம். இதே பேட்டர்னை யூஸ் பண்ணி எந்த கிளாத்தில் நம்ம தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் 2 பீஸ் எடுத்துக்கலாம். 2 பீஸ் எடுத்துக்கலாம். பிக் ஷாப்பி பேக் அல்லது திக் ஷீட் அது 2 பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பேட்டர்னை விட நூல் அளவு கூடுதலாகவே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்ததா ஜிப்பு. ஜிப்பு வந்து 3 ஜிப்பு தேவை. ஜிப்போட நீளம் 8 அங்குலம். 8 அங்குலம் அளவுள்ள 3 பீஸ் எடுத்துக்கலாம். 3லயுமே ரன்னரை கோர்த்து வச்சிடலாம். இதுல 2 பக்கமும் சைட்ல பிக் கிளாத் போட்டு தைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் கிளாத் 6 பீஸ் எடுத்துக்கலாம். சின்ன பீசஸ் வந்து 6 பீஸ் கிளாத் எடுத்துக்கலாம். அடுத்ததா கைப்பிடி. கைப்பிடியோட நீளம் 14 அங்குலம். 14 அங்குலம் நீளம். அகலம் வந்து 3 அங்குலம் அளவுல 2 பீஸ் எடுத்துக்கலாம். இதுல கைப்பிடியோட நீளம் வந்து நம்மளோட விருப்பம் தான். இங்க 14 வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எடுத்துக்கலாம். 16, 18 எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கைப்பிடியோட உள்ள வச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைனிங் கிளாத்தோட அளவு 1.5 அங்குலம் ஆகலாம். நீளம் வந்து அதே தான். கைப்பிடி என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீளம் எடுத்துக்கலாம். 2 பீஸ். ஓகேவா? அடுத்ததா உள் பாக்கெட்டோட அளவு 7 அங்குலம் அகலம் உயரம் 4 அங்குலம் அளவுள்ள 2 பீஸ் எடுத்துக்கலாம். உள் பாக்கெட்டு 2 தைக்க போறோம், அதனால 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு ஜிப் 2 பீஸ், ரன்னர் கோர்த்து எடுத்துக்கலாம். ஜிப்போட நீளம் 5 அங்குலம் எடுத்துருப்பேன். இதுல அதே மாதிரி தான் சைட்ல பிக் கிளாத் போட்டு தைக்கிறதுக்கு 4 பீஸ். திக் ஷீட்ல 4 பீஸ் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ மினி பேக் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ரைட். முதல்ல கைப்பிடி தைச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். கைப்பிடி ரெடி. அடுத்ததா உள் பாக்கெட் வச்சிடலாம். 2 பீஸ் லைனிங் கிளாத், 2 உள் பாக்கெட் கிளாத் இருக்கு இல்லையா, அதை தச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்துடலாம். அதில் கலருள்ள பாகத்தில் இந்த உள் பாக்கெட் வச்சிடலாம். வச்சுட்டு
மேலிருந்து 2 அங்குலம் மார்க் பண்ணிக்கலாம். 2 அங்குலம் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த உள் பாக்கெட்டை வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு 4 பக்கமும் மூட்டி வெளியேறிடலாம். நம்மளோட ஒரு உள் பாக்கெட் தைச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் தைச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட 2 பாகம் ரெடி ஆயிடுச்சு. உள் பாக்கெட்டை லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணி எடுத்துருக்கோம் 2 பீஸ். ஓகேவா? இது அப்படி இருக்கட்டும். அடுத்ததா மெயின் பார்ட் எடுத்துக்கலாம். மேலிருந்து 2 அங்குலம் 2 இன்ச்சஸ் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்த கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு முதல்ல 2 பக்கமும் விட் கிளாத் போட்டு எடுத்துடலாம். ஜிப்பை 2 மடக்கிடலாம். மடக்கிட்டு ஜிப்போட பின்பாகத்தில் சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிட்டு இந்த கிளாத்தையும் 2 மடக்கிடலாம். மடக்கிட்டு கிளாத்தோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிட்டு ஜிப்பை அந்த மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஜிப்போட பின்பாகத்தை வச்சு இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு ஜிப்பை திருப்பி வச்சு ஒரு படிமான தையல். இப்போ இந்த கிளாத்தை இந்த இடத்துல வச்சு முட்டிடலாம். அதுக்கும் கிளாத்தோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிப்போட சென்டர் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணியிருக்கிற சென்டர் பார்ட்டையும் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். கிளாத் அந்த மாதிரி எடுத்து வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் இருக்கிற எக்ஸஸ் கிளாத் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ ஜிப்புக்கு மேல் பகுதியை 2 மடக்கி அதோட மையப்பகுதியை கட் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் பார்ட்ல இருந்து இந்த பக்கம் 1.5 அங்குலம் 1.5 இன்ச், அதே மாதிரி மையப்பகுதியில் அந்த பக்கம் 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மார்க் அவுட் பண்ண பிளேஸில் நம்மளோட கைப்பிடியை வச்சு மூட்டி எடுத்துக்கலாம். மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த பக்கமாக கைப்பிடி வச்சு காலங்களும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே
இங்கே மார்க் அவுட் பண்ண பகுதிக்கு இந்த பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி கைப்பிடியே கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சு இங்கேயும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எஸ், நம்மளோட முன்பாக ரெடி ஆயிடுச்சு. ஜிப்பு வச்சு தைச்சிருக்கிறோம், கைப்பிடி வச்சு மூட்டியிருக்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு பாகத்தையும் நாம ரெடி பண்ணி வச்சிடலாம். இருக்கா? ஒரு ஜிப்பை வச்சு தைச்சு ஒரு கைப்பிடியை மூட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளோட 2 பாகம் தயார். உள் பாக்கெட்டை வச்சு தைச்ச 2 லைனிங் கிளாத்தும் ரெடி. அது போக ஒரு ஜிப்பும் 2 பிட் கிளாத்தும் நம்ம கிட்ட. ஓகேவா? எஸ், இப்போ லேடிஸ் மினி ஹேண்ட்பேக் எப்படி தைக்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இது ஜேபியின் தையலகம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.